நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார். உண்மையில் அது சரியா தவறா என்ற விவாதம் தமிழகம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசியது ஏற்கனவே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது திமுகவுடைய சதி, இந்த இறப்புகள் என்பது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக ஏற்கனவே கடந்த வருஷம் செப்டம்பரில் நடந்து போதும் பேசுனாங்க, இப்போவும் பேசுகிறாங்க. இதை ஒரு பக்கம் அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திமுக இல்லை இவர் காலதாமதமாக வந்ததும் வேண்டுமென்றே கூட்டம் கூடட்டும்னு தாமதமாக வந்தது ஒரு காரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. உண்மையில் நம்ம மக்கள் இதில் விஜய்க்கு ஆதரவானவங்க அந்த கருத்தை எடுத்துக்கிறாங்க, திமுகவுக்கு ஆதரவானவங்க இந்த கருத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எது சரியான கருத்து அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் அரசியல்வாதிகளோ அரசியல் தலைவர்களோ கட்சியோ வெளியில் என்னன்னாலும் பேசலாம், ஆனால் இவங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிக முக்கியமானதுன்னு வைங்களேன். இதில் அதாவது தாவிக கட்சி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் இது ஒரு விபத்து, இந்த விபத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அதே நேரம் தமிழக அரசு மனு தாக்கலில் இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிந்தும் அதற்கான போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யலை, போதுமான வெளியேறும் வகையில் பாதைகள் அமைக்கப்படலை, இது போன்ற குறைபாடுகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது உண்மையிலே நாம் எங்கேருந்து தான் முடிவெடுக்க வேண்டியது இருக்குன்னா, தாவேகாவோட கருத்து என்பது திமுகவோட சதியாக இருக்குது அப்படின்னா அங்கே அதை சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலைங்கிறதுலேருந்தே இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் சரியானதும். உண்மையிலே இவங்க தான் சதி பண்ணியிருக்காங்க, நீதிமன்றத்தில் அப்படி போய் சொல்ல வேண்டியதானே. அப்போ இங்கேருந்து நம்ம முடிவெடுக்கிறது தான் மிக சரியானதாக இருக்கும்னு கருதுறேன். அதே நேரம் நீதிமன்றம் இவ்வளவு இழிவான அரசியலை ஏன் அனுமதிக்கிறாங்க? இந்த 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது சாட்சிகள் அவங்க தான் சாட்சிகளாகவும் இருக்கிறாங்க. அப்போ அந்த சாட்சிகளை பாதிக்காதா? இதை பற்றியெல்லாம் நீதிமன்றம் ஏன் கவலை கொள்ளலை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு காவல்துறையை குறை சொல்லும் முதல்வர், அவர் கையில் தான் காவல்துறை இருக்குது, அவர் கையில் தான் இன்றைக்கி முதலமைச்சர், முன்னாடியே தலைவர், இப்போ முதலமைச்சர். ஏன் காவல்துறை மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன சிக்கல்? உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கிறது என்ன சிக்கல்னா, அதில் உண்மை இருந்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சிக்கல்னு வைங்களேன். அப்போது இதில் இதை கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை திமுகவோட அழுத்தத்துக்கு தானே காவல்துறை பணிஞ்சுது, அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதன் மூலமாக நம்ம காவல்துறை பாவம் இல்லையா, அவங்க புள்ள குட்டிங்கள்லாம் இருக்கிறாங்களா, இப்படி என்றெல்லாம் அவங்க என்ன காரணங்கள்னாலும் சொல்லலாம். இந்த காரணங்கள் அனைத்தும் மக்களையும் அவர்களின் கட்சி தொண்டர்களையுமே ஏமாற்றுவதாக அமையும். உங்களுடைய ஏமாற்று வேலைகளை விரைவாக மக்கள் புரிந்து கொள்வார்கள், உங்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள். என்றுமே மக்கள் என்றும் அடையர்களாக இருப்பதில்லை. விரைவில் உங்கள் முகத்துறை மக்கள் முன் அம்பலப்படும். அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம்.